டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் வந்து பல்க் பாலிமரைசேஷன். பல்க் பாலிமரைசேஷனுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், என்னென்ன கெமிக்கல்ஸ் தேவை, என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் ரியாக்டரில் எடுப்போம்னா லிக்விட் மோனோமர், இதுதான் ரியாக்டன்ட், வினை பொருள். சரியா? இது இல்லாமல் நம்மளால் பாலிமரைசேஷன் கேரி அவுட் பண்ண முடியாது. லிக்விட் மோனோமர் இனிஷியேட்டர், ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, தூண்டி விடுறக்கா. இனிபிட்டர்ஸ் வந்து என்னென்னா கட்டி விழாமல் இருக்கிறக்கா. பாலிமரைசேஷனில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா சாலிடாக மாறிடும். அப்போ அதை ஃபாஸ்ட்டாக நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். சரியா? கிண்டிகிட்டே இருக்கும்போது அது ரொம்ப கட்டி விழாமல் இருக்கிற இனிபிட்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. செயின் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் வந்து ரியாக்ஷனை கண்டினியூ பண்ணுறக்கா. அப்புறம் பாலிமர்ஸ் ரிமைன்ஸ் டிசால்வ்ட் இன் மோனோமர்ஸ். மோனோமர்ஸ் கூட பாலிமர் கலந்து இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோஜினியஸ் டைப். ஹெட்ரோஜினியஸ் டைப்னா பாலிமர்ஸும் மோனோமர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோமோஜினியஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பாலிமீத்தால் மித்தாக்லேட் PMMA. ஹெட்ரோஜினியஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து PAN பாலிஅக்ரிலோநைட்ரைல் PVC. ப்ராப்ளம் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் ப்ராப்ளம். அப்புறம் இதை மாஸாக பிளாக் பாலிமரைசேஷனில் பார்த்தீங்கன்னா பாலிமரைசேஷன் வந்து மோனோமர் வந்து அன்டைல்யூட்டடாக இருக்கணும். கேரிட் அவுட் பை ஆடிங் எ சால்யூபிள் இனிஷியேட்டர் டு பியூர் மோனோமர். இனிஷியேட்டர் வந்து ஒரு மோனோமர் கூட ஆட் பண்ணணும். அப்புறம் ஆகிட்டேட்டட்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த கேசரியை கிண்டும் போது எப்படி கட்டி விழாமல் இருக்கிற கிண்டிகிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிண்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கட்டி விழாது. அப்புறம் ஹீட் பண்ணணும். இன்னொரு மேஜர் ட்ராபேக் என்னென்னா இங்கே வந்து ஹீட் வந்து ரொம்ப ரிலீஸ் ஆகும். இட் இஸ் எக்ஸோதெர்மிக் டைப் ஆஃப் ரியாக்ஷன். அதனால் நம்ம ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுனா ஹீட்டை ஸ்டாப் பண்ணிடணும். ஒன்ஸ் த ரியாக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஹீட்டிங் இஸ் ஸ்டாப்ட் அஸ் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஹீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக். அப்புறம் ஹீட் வந்து ரொம்ப எக்ஸஸ் லெவலுக்கு போகாமல் இருக்கிறக்காக அந்த சிலிண்டரை சுற்றி ஜாக்கெட்ஸ் வச்சு வாட்டரை ஆட் பண்ணி அந்த ஜாக்கெட் மூலமாக ரியாக்ஷன் வந்து கூல் பண்ணுறதுனால ஹீட் வந்து ஃபாஸ்ட்டாக லிபரேட் ஆகாது. நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம், கண்ட்ரோலில் வைக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி இன்க்ரீசஸ் ட்ராமேட்டிக்கலி டியூரிங் கன்வர்ஷன். அதனால் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆகிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நம்ம தேர்ட் பாயிண்டில் பார்த்தோம். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் ஃபார் லிக்விட் ஸ்டேட் மோனோமர்ஸ். எக்ஸாம்பிள் பாலிஸ்டைரின் PVC, பாலிமீத்தால் மித்தாக்லேட் PMMA, லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஹீட் கூலிங் ஜாக்கெட் இருக்குது. இதில் தான் வாட்டர் ஆட் பண்ணி இந்த ஹீட்டை வந்து எக்ஸஸ் லெவலில் ஆகாத இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூல் பண்ணுவாங்க. இதுதான் ஆகிட்டேட்டர். கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கட்டி விழாமல் சாலிடிஃபை ஆகாமல் இருக்கலாம், பாதுகாத்துக்கொள்ளலாம். அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னா இது வந்து பியூராக இருக்கும். இதில் ப்ராடக்ட் வந்து பியூராக இருக்கும். லார்ஜ் கேஸ்டிங்ஸ் அப்படின்னா அச்சுவாக இருக்கிறத நம்ம பெரிய பொருட்கள் அச்சு வார்த்தை ஈஸியாக தயார் பண்ணிடலாம். மாலிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் பி ஈஸிலி சேஞ்ச் வித் இந்த யூஸ் ஆஃப் செயின் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். மூலக்கூறு எடையை வந்து நமக்கு எப்படிப்பட்ட ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயின் டிரான்ஸ்ஃபரை ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ஷார்ட் ஃபார்மில் CTA யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மிக்சிங் பிகம்ஸ் டிஃபிகல்ட். இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாலும் கட்டி விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மிக்சிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஹைலி எக்ஸோதெர்மிக். அப்புறம் the polymerization is obtained with a broad molecular weight distribution due to high viscosity. ஈஸியாக கட்டி விழுறதுனால broad molecular weight distribution நடக்கு. அப்புறம் lack of good heat transfer. அப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா குறைந்த மூலக்கூறு எடை கொண்ட பொருட்கள் தான் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். செகண்ட் டைப் வந்து சொல்யூஷன் பாலிமரைசேஷன். சொல்யூஷன் பாலிமரைசேஷனில் என்னென்னா மோனோமர் டிசால்வ் இன்டூ இனர்ட் சால்வெண்ட் அண்ட் இனிபிட்டர். ஒரு மோனோமர் எடுத்திருக்கோம், அதை இனர்ட் சால்வெண்ட் ஒரு கரைப்பான், எளிதில் வினை புரியாத ஒரு கரைப்பான் கூடயும் இனிபிட்டர் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மோனோமரை மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா மோனோமர், இனிஷியேட்டர், CTA செயின் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், இனர்ட் சால்வெண்ட் எளிதில் வினை புரியாத கரைப்பான். சால்வெண்ட் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரியாக்ஷன். வெப்பத்தை கட்டுக்குள்ளே வைப்பதற்காக கரைப்பான் நமக்கு தேவைப்படுது. யூஸ் ஃபார் தெர்மோசெட்டிங் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். ஜெல் ஸ்டாப் பிஃபோர் ஜெல் பாயிண்ட்னா கட்டி விழாமல் இருக்கும்போது அந்த ஜெல் மாதிரி கூழ்மா மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்குனால நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் அயானிக் பாலிமரைசேஷன்லேயும் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன்லேயும் இது யூஸ் ஆகுது. Some disadvantages of bulk polymerization. ஃபஸ்ட்டு பார்த்த பல்க் பாலிமரைசேஷனில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சோ அதை இந்த செகண்ட் டைப் சொல்யூஷன் பாலிமரைசேஷனில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே என்ன பண்ணுறோம் சார், ப்ரொசீஜர் வந்து மோனோமர் அலாங் வித் இனிஷியேட்டர் டிசால்வ் இன் சால்வெண்ட். ஒரு கரைப்பான் எடுத்திருக்கோம், அந்த கரைப்பானுக்குள்ளே மோனோமரையும் இனிஷியேட்டர்னா வேறு ஒன்றும் இல்லை, வினையை துவக்கி வைப்பவர். அதை ரெண்டையும் என்ன பண்ணுறோம் சால்வெண்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபார்ம் பாலிமர் ஸ்டேம் டிசால்வ். பாலிமர் வந்து உள்ள கரைந்த நிலையில் சாலிபிள் ஸ்டேட்டில் இருக்கும். த மிக்சர் இஸ் கெப்ட் அட் பாலிமரைசேஷன் டெம்பரேச்சர் அண்ட் கான்ஸ்டன்ட்லி
கான்ஸ்டன்ட்லி ஆகிட்டேட் 4 டைப் இருக்குது. 4 டைப்ஸில் என்ன பண்ணுறோன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஆகிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், மிக்ஸ் ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், என்ன பண்ணணும்னா கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா கேசரியில் கட்டி விழுற மாதிரி கட்டி விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கிண்டிகிட்டே இருக்கணும். டிபெண்டிங் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மோனோமர் த விஸ்காசிட்டி ஆஃப் சொல்யூஷன் டஸ் நாட் இன்க்ரீஸ். நம்ம மோனோமரை எந்த கான்சன்ட்ரேஷனில் எடுத்திருக்கோமோ எந்த செறிவில் எடுத்திருக்கோமோ அதை பொறுத்து விஸ்காசிட்டி வந்து என்ன ஆகாது, கூடாது. Reaction stop on a burger. After the reaction is over, the polymer is used as such in the form of polymer solution, and the polymer is isolated by evaporating the solvent. சரியா, கரைப்பான்லேருந்து நம்ம பாலிமரை என்ன பண்ணால் செப்பரேட் பண்ணணும். அப்புறம் the polymers of can be used for surface coating. கோட்டிங்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி டைப் ஆஃப் பாலிமர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. என்னெல்லாம்னா PAN polyacrylonitrile, PVC polyacrylic acid, polyacrylamide, PVA polyvinyl alcohol, PMA polymethyl methacrylate, அப்புறம் polybutadiene எக்ஸெட்ரா. அதே செட்டப் தான் ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி செட்டப். நீங்கள் அடிஷ்னலாக என்ன யூஸ் பண்ணுறோன்னா சால்வெண்ட், ஒரு கரைப்பான் எடுத்திருக்கோம். அட்வான்டேஜஸ், த சால்வெண்ட் ஆக்ஸ் அஸ் டைல்யூவெண்ட். அப்புறம் இங்கே ஒரு கரைப்பான் இருக்குது, அதனால் அது கரைப்பதற்கு நமக்கு எளிதில் கரைப்பதற்கு உதவி பண்ணுது. ஹெல்ப்ஸ் இன் ஃபேசிலிட்டிங் கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஆஃப் பாலிமரைசேஷன். வெப்பத்தை கடத்துறதுக்கு நம்ம கண்டினியூஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் டெம்பரேச்சரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தோம், டெம்பரேச்சரில் கட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. The solvent allows easy stirring. சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால கட்டி விழாமல் இருக்கும், நம்ம ஈஸியாக ஸ்டர் பண்ணலாம், கிண்டி விடலாம். As discussed, the viscosity of reaction mixture. Solvent also facilitates the ease of removal of polymer from the reactor. பாலிமரை ஈஸியாக நம்ம ரியாக்ஷன் சேம்பர்லேருந்து எடுக்கிறதுக்கும் இந்த சால்வெண்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ணுது. ப்ராடக்ட் எடுக்கிறதுக்காக விஸ்காசிட்டி பில்டப் இஸ் நெக்லிஜிபிள். இங்கே வந்து கட்டி விழுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கரைப்பானை பிரித்து எடுக்கிறது ஒரு கஷ்டமான வேலை. நம்ம சால்வெண்ட் கரைப்பானை ஆட் பண்ணுறதுனால சால்வெண்ட்டை பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அடிஷ்னல் டெக்னாலஜி தேவை. அதனால என்ன ஆகுனா காஸ்ட்லி, அதுக்கு நமக்கு அடிஷ்னலாக செலவு யூஸ் ஆகுது. யூஸ் பண்ணுற கரைப்பானும் ரொம்ப காஸ்ட்லி, சால்வெண்ட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பாலிமர் ஆஃப் ஹை மாலிகுலர் வெயிட் பாலிமர்ஸ் cannot be formed as a solvent molecules may act as a chain terminators. அதிக மூலக்கூறு எடை கொண்ட ஹை மாலிகுலர் வெயிட் பாலிமர்ஸ் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். சால்வெண்ட் வந்து என்ன பண்ணால் செயின் ரியாக்ஷனை கட் பண்ணி விட்டுரும். அண்ட் டெக்னிக்ஸ் gives a smaller yield. இங்கே வந்து கிடைக்கக்கூடிய விளைபொருள் ப்ராடக்டுடைய yield வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. the purity of the product is not high. அங்கே வந்து பியூரிட்டி பியூராக இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்து பியூரிட்டி வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். வேறு எவ்வளோ தான் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ப்ராடக்ட்டில் கொஞ்சம் இருக்கும், அதனால் இம்ப்யூரிட்டி அதிகமாக இருக்கும். தேர்ட் டைப்பு சஸ்பென்ஷன் பாலிமரைசேஷன். சஸ்பென்ஷன் பாலிமரைசேஷனை நம்ம ஒரு வீடியோ மூலமாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம தியரட்டிக்கல் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்புறம் தியரட்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். This animation shows a versatile and scalable suspension polymerization method to synthesize nanoporous polymer particles based on hydrogen-bonded smectic liquid crystalline monomers. A low-viscosity pneumatic phase is used for emulsification. The obtained emulsion is cooled down, resulting in a high-viscosity emulsion containing droplets with a smectic C phase. The liquid crystalline monomers are polymerized and treated with base to yield nanoporous particles with an onion-like order. Dye adsorption experiments demonstrate a high selectivity and a high adsorption capacity in combination with fast adsorption kinetics. The particles and dyes can be easily removed from solution, which makes them appealing for separation, purification, and recovery applications. சஸ்பென்ஷன் பாலிமரைசேஷனில் பார்த்தீங்கன்னா மிதக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட் டைப்பில் கார்ஸில் ஹை குவாலிட்டி கார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கோட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பாடி பார்ட்ஸில் கார் பார்ட்ஸில் கோட்டிங் யூஸ் பண்ணுறதுனால எளிதில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறக்க அப்படிப்பட்டதில் இந்த இப்படி சஸ்பென்ஷன் பாலிமரைசேஷன் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு சஸ்பெண்டிங் மோனோமர் ப்ளஸ் இனிஷியேட்டர் இருக்குது, அதை சுற்றி ஒரு சஸ்பெண்டிங் ஏஜெண்ட்டை கோட்டிங் பண்ணுறாங்க.
வேறு சால்வெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க. மோனோமர் ப்ளஸ் இனிஷியேட்டர். மோனோமர் வந்து ஹைட்ரோஃபோபிக், வாட்டர் கூட ரியாக்ட் ஆகக்கூடாதாக இருக்கணும், எளிதில் வாட்டர் கூட வினை புரியாது. அப்புறம் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டர் தேவை, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் இதை சுற்றி ஒரு வாட்டர் ஹைட்ரோஃபிலிக் ஒரு வாட்டரை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணி அதை சுற்றி சஸ்பெண்டிங் ஏஜென்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். மோனோமர் இன்ட்டு வாட்டர் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ், எக்ஸாம்பிள் அயானிக் டிட்டர்ஜென்ட், பேரியம் சல்ஃபேட். எக்ஸாம்பிள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், பாலிவினைல் ஆல்கஹால். அப்புறம் பீட்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ். பீட்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ்னால் நம்ம சின்ன சின்ன துகள்கள் மாதிரி, சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் மாதிரி, சின்ன துளிகள் மாதிரி பீட்ஸ் ஆஃப் பாலிமர் இருக்கும். சைஸ் வந்து 10 to 100 மைக்ரோமீட்டர். அப்போ இங்கே என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னா, மோனோமர் வந்து ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கணும், இனிஷியேட்டர் வந்து மோனோமரில் கரையக்கூடியதாக இருக்கணும், மோனோமர் ஃபேஸ் வந்து என்னென்னா சிடிஏ செயின் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் இருக்கும், அதுவும் மோனோமரில் டிசால்வ் ஆகணும். வாட்டர் சஸ்பெண்டிங் மீடியம் வந்து ப்ரொடக்டிவ் கொலாய்ட். சஸ்பெண்டிங் ஏஜென்ட் என்ன தான் இருக்கணும்னா, நம்ம சஸ்பெண்ட் பண்ணுறக்கா இன்சால்யூபிள் இன்ஆர்கானிக் சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபஸ்ட்டில் லிக்விட் ஆர் டிசால்வ் மோனோமர் சஸ்பெண்டட் இன் லிக்விட் ஃபேஸ் லைக் வாட்டர். மோனோமரை ஒரு வாட்டரில் கரைக்கிறோம். இனிஷியேட்டர்ஸ் யூஸ்ட் ஆர் மோனோமர் சால்யூபிள். இனிஷியேட்டரும் மோனோமரில் கரையக்கூடியதாக இருக்கணும், எக்ஸாம்பிள் டைபென்சாயில் பெராக்சைட். அப்புறம் தஸ் பாலிமர் இஸ் ப்ரொடியூஸ் இன் ஹெட்ரோஜினியஸ் மீடியம். ஹெட்ரோஜினியஸ் மீடியம்னா என்ன நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம். அப்புறம் இனிஷியேட்டர் ஆட் பண்ணுறோம். த சைஸ் ஆஃப் மோனோமர் ட்ராப்லெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 50 to 200 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். த டிஸ்பர்ஷன் இஸ் மெயின்டைன் பை கண்டினியூஸ் ஆகிடேஷன். நம்ம ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் பார்த்த மாதிரி தேர்ட் மெத்தட்லேயும் கண்டினியூஸ் ஆகிடேஷன் இஸ் நெசசரி because the droplets are prevented to coalesce. ஒன்னோடு ஒன்று சேர்ந்து கட்டி விழாமல் இருக்கிறக்காக, coalesce ஆகாமல் இருக்கிறக்காக நம்ம ஆகிடேட் பண்ணுறோம். இப்போ ஆடிங் அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஸ்டெபிளைஸும் ஆட் பண்ணுறோம். கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸ்டெபிளைஸாக இருக்கிற ஸ்டெபிளைசிங் ஏஜென்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸ்டெபிளைசிங் ஏஜென்ட்டை என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா PVA, பாலிவினைல் ஆல்கஹால், ஜெலட்டின், செலுலோஸ் யூஸ் பண்ணுறோம். along with inorganic stabilizers such as kaolin, magnesium silicate, aluminum hydroxide, calcium, magnesium phosphate, etc. if necessary. Each droplet is tiny bulk reactor. Previous slide பார்த்த மாதிரி எல்லாமே tiny droplets-ஆக இருக்கும். The polymerization takes place inside the droplet. நம்ம polymerization வந்து இந்த சின்ன droplets தான் நடக்கும். And the product form being insoluble in water. The product separated out in the form of spherical pearls or beads. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சின்ன பேர்ல்ஸ் மாதிரி மினுங்கக்கூடிய பேர்ல்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் இந்த பேர்ல் பாலிமரைசேஷன் சொல்கிறாங்க. அந்த பீட்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன். ஹென்ஸ் த டெக்னிக் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேர்ல் பாலிமரைசேஷன். கிரானியூலர், அந்த அரிசி மாதிரி கிரானியூல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், கிரானியூலர் பாலிமரைசேஷன். அதெல்லாம் பீட் பாலிமரைசேஷன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், ஸ்மால் யூனிஃபார்ம் ஸ்பியர்ஸ். இது எதுக்கெலாம் டைரெக்டாக அப்படியே அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம், அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ்க்கு யூஸ் பண்ண வாட்டர் பியூரிஃபை பண்ணுறக்கா, வாட்டரை பியூர் வாட்டரை யூஸ் பண்ணுறக்கா, அப்படிப்பட்ட ரெசின்ஸ்லையும் இது யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் தென் அடிசிவ்ஸில், கோட்டிங்ஸில் ஏற்கனவே இப்போ அந்த பெயிண்ட் கோட்டிங்ஸ் காரில் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா PVA, பாலிவினைல் அசிட்டேட், பாலிஸ்டைரின், ஸ்டைரின் டைவினைல் பென்சில் கோபாலிமர் பெட்ஸ் யூஸ் ஃபார் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ். அட்வான்டேஜஸ் வந்து சீப்பாக இருக்குது, அப்புறம் விஸ்காசிட்டி நெக்லிஜிபிளாக இருக்குது, ஆகிடேஷன் ஈஸியாக இருக்குது, டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் ஈஸியாக இருக்குது, ப்ராடக்ட் ஐசோலேஷனும் என்ன இருக்குன்னா ஈஸியாக இருக்குது. ஏன்னா இட் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர், ஏன்னா வாட்டரை நம்ம சால்வெண்ட்டாக எடுத்துருக்கோம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, இதை வாட்டர் இன்சால்யூபிள் மோனோமர்ஸ், வாட்டரில் கரையக்கூடிய மோனோமர்ஸ் மாத்திரம் யூஸ் பண்ண முடியும், வாட்டரில் கரையக்கூடிய மோனோமர்ஸ் இது யூஸ் பண்ண முடியாது. பாலிமர் சைஸை கண்ட்ரோல் பண்ண டிஃபிகல்ட், பியூரிட்டி வந்து லோவாக இருக்குது, ஏன்னா நம்ம ஸ்டெபிளைசிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். தென் ஆகிடேஷன் ஹைலி சென்சிட்டிவாக இருக்குது. லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரியாக்டர் இஸ் டேக்கன் அப் பை த வாட்டர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு பெரிய ரியாக்டர்ஸ் தேவை. த மெத்தட் கேனாட் பி யூஸ் ஃபார் டாக்கி பாலிமர்ஸ்னால் பெரிய சைஸ் பாலிமர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் டெண்டன்சி ஆஃப் அக்ளோமரேஷன் ஆஃப் த பாலிமர் பார்ட்டிகல்ஸ். ஹை சைஸ் பாலிமர்ஸ் நம்ம எடுக்கும் போது ஈஸியாக பார்ட்டிமர் வந்து அக்ளோமரேட்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிடும். சரியா, ஒன்று சேர்ந்து என்ன ஆயிரும்னா சைஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறிடும். லாஸ்ட் டைப் இஸ் இமல்ஷன் பாலிமரைசேஷன். என்ன தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா சோப் யூஸ் பண்ணுவாங்க. மோனோமரை சுற்றி அங்கே வந்து எப்படி நம்ம இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் சால்ட்ஸ் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சோப் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து வாட்டர் யூஸ் பண்ணும்போது இங்கே வாட்டர் ஹைட்ரோஃபிலிக்காக இருக்கும். ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் வாட்டர் ஃபேஸ். வாட்டரில் மோனோமரை கரைச்சிட்டு இங்கே வந்து நம்ம என்ன மீடியம் யூஸ் பண்ணுறோன்னா சோப் மீடியமே யூஸ் பண்ணுறோம். ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் வாட்டர் ஃபேஸ் until polymer gets very hydrophobic and then dissolve back in monomer region. Example latex, very small particle, stable in size. Particle size வந்து less than 1 micrometer. The technique is used for large commercial plastics. என்னெல்லாம் இருக்குன்னா சிஸ்டமில் வாட்டர் இன்சால்யூபிள் மோனோமர், டிஸ்பர்ஷன் மீடியம், அப்புறம் இமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணோன்னா சர்ஃபாக்டன்ட், சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், அப்புறம் வாட்டர் சால்யூபிள் இனிஷியேட்டர், எக்ஸாம்பிள் பொட்டாசியம் பெர்சல்ஃபேட், H2O2 எட்ஸெட்ரா.
மோனோமரை ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், அக்வஸ் ஸ்பேஸில் டிஸ்பர்ஸ் பண்ணுறோம், டிசால்வ் பண்ணுறோம், நாட் as discrete droplets. முன்னால் பார்த்தோம் அது ட்ராப்லெட்ஸாக இருக்கும், இங்கே வந்து ட்ராப்லெட்ஸாக இருக்காது, பட் as யூனிஃபார்ம் இமல்ஷன். நம்ம சோப்பை தச்சோன்னே அப்படி முறை வருமோ அதே மாதிரி இதை வந்து நம்ம சோப்பில் டிசால்வ் பண்ணுறதுனால அப்படியே முறை மாதிரி சோப்பி சொல்யூஷன் அப்படி முறை மாதிரியாக வரும். The size of monomer droplet is around 0.5 to 10 micrometer in diameter depending upon the polymerization temperature and rate of agitation. நம்ம எப்படி agitate பண்ணுறோமோ, ஸ்டர் பண்ணுறோமோ, கலக்கிறோமோ, வேறு டெம்பரேச்சர் பொறுத்து தான் நமக்கு சைஸ் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கும். Emulsion of monomer is water stabilized by a reactant. கண்டிப்பாக நமக்கு தெரியும் முறை வந்து ரொம்ப நாளாக இருக்காது, ரொம்ப நேரமாக இருக்காது. வாட்டரில் கிடைக்கக்கூடிய முறை ரொம்ப நேரம் இருக்காது. அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம். ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ணுறோம். சர்ஃபேக்டன்ட் எப்படி இருக்குன்னா ஹைட்ரோஃபிலிக் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் எண்ட். ஒரு எண்டில் ஹைட்ரோஃபிலிக் இருக்கும், ஒரு எண்டில் ஹைட்ரோஃபோபிக். அப்படின்னா என்னென்னா ஒரு எண்டில் வாட்டர் கரையக்கூடியதாக இருக்கும், இன்னொரு எண்டில் வாட்டரில் கரையக்கூடாததாக இருக்கணும். ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டரில் கரையக்கூடியது, ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டரில் கரையாது. இட் வில் நாட் dissolve in water. When it is put into a water, நம்ம அந்த சர்ஃபேட் வாட்டரில் போடும்போது என்ன ஆகுனா சர்ஃபேட்டன் மாலிகூல்ஸ் கேதர் டுகெதர் இன்டு அக்ரிகேட்ஸ் கால் மைசல்ஸ். நம்ம வாட்டருக்குள்ளே போய்ட்டோன்னே மைசல்ஸ்னால் நம்ம பார்த்தோம் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். சர்க்குலர் ஷேப்பில் ஒரு மைசில் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரோ கார்பன் டெயில். இதில் என்னென்னா ஹைட்ரோ கார்பன் டெயில் வந்து வாட்டரில் ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கும். அதனால் ஓரியன்ட் இன்வர்ஸ், அது வந்து உள்பாகத்தில் இருக்கும். அண்ட் ஹைட்ரோஃபிலிக் எண்ட் வந்து வாட்டரை நோக்கி அவுட்வர்ட்ஸ் இன்ட்டு வாட்டரை ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா ஹைட்ரோஃபிலிக் ஏன் வாட்டரை ஃபேஸ் பண்ணி இருக்குன்னா அது வாட்டரில் டிசால்வ் ஆகும். த மோனோமர் மாலிக்யூல்ஸ் டெஃப்யூஸ் ஃப்ரம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் டு வாட்டர். மோனோமர் வந்து மோனோமர் ட்ராப்லெட்ஸ்லேருந்து வாட்டருக்கு போய் அண்ட் ஃப்ரம் வாட்டர் டு த ஹைட்ரோகார்பன், திரும்ப வாட்டர்லேருந்து ஹைட்ரோகார்பன் சென்டர் ஆஃப் மைசில்ஸ்க்கு திரும்ப ரிவர்ஸ் ஃபார்மில் போகும். அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஹை மாலிகுலர் வெயிட் ஃபார்ம் பண்ணலாம், ரியாக்ஷன் ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஹை மாலிகுலர் வெயிட் ப்ராடக்ட் கிடைக்கு, அலவுஸ் ரிமூவல் ஆஃப் ஹீட்டை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம், விஸ்காசிட்டியும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது, ரிமைன்ஸ் க்ளோஸ் டு த வாட்டர். அந்த ஃபைனல் ப்ராடக்ட் கேன் பி யூஸ் அண்ட் டஸ் நாட் நீட் டு பி ஆல்டர்டாக. ஃபைனல் ப்ராடக்ட்டை அப்படியே யூஸ் பண்ணலாம், நம்ம திரும்ப ப்யூரிஃபை பண்ணுறக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் ஃபார் ட்ரை ஐசோலேட்டட் பாலிமர்ஸ் வாட்டர் ரிமூவல் இஸ் அண்ட் எனர்ஜி இன்டென்சிவ் ப்ராசஸ். வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு திரும்ப நம்ம ஹீட் பண்ணணும். hence it is an energy intensity process designated to operate at high conversion of monomer to polymer. This can result in significant chain transfer to polymer. இங்கே வந்து ரியாக்ஷன் ரேட் வந்து நம்ம கட்டுப்பாட்டை விட்டு சில நேரம் வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. cannot be used for Ziegler-Natta polymerization. இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற Ziegler-Natta polymerization வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த மெத்தடை Ziegler-Natta polymerizationக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது நம்ம ஏற்கனவே பார்த்த டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸை இதில் பார்த்துருக்கோம். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னால் உள்ள பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்கோம், பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.